மரியாதை வாழ்க. அன்பான மரியணைக்கான போர் யூடியூப் சேனல்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவினுடைய ஜெபமாலையை பற்றி ஒவ்வொரு சின்ன சின்ன மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த நெடுந்தொடரில் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த தொடர் புதுசாக பார்க்குறவங்க, பாதியில் பார்க்குறவங்க, ஒரு சில வீடியோக்கள் மட்டும் பார்க்குறவங்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னென்னா, இதை முழுசாக நீங்கள் பாருங்கள். அதுக்குண்டான எல்லா வீடியோக்களும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். முதல் வீடியோவிலிருந்து இன்றைய வரைக்கும் வருகின்ற எல்லா வீடியோக்களும் அதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் ஜெபமாலை, உலக ஜெபமாலை இயக்கத்தில் சேரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதற்குண்டான செய்தியும் இந்த வீடியோவுடைய முதல் கமெண்ட்டில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அன்பானவர்களே, இன்றைய பதிவில் ஜெபமாலையால் விளையும் நன்மைகள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 7 விதமான நன்மைகளை ஜெபமாலை நமக்கு தருகிறது, மாதா நமக்கு தராங்க. அதை ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். 1, இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழுமையான அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபமாலை நமக்கு ஊட்டுகிறது. 2, நம் பாவங்களை கழுவி நம் ஆன்மாவை தூய்மையாக்குகிறது. ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம் இதுதான். எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, மனம் தளர தேவையில்லை. இந்த ஜெபமாலை பக்தியை பற்றி தெரியாமல் இருந்த வரைக்கும் அவங்க ரொம்ப குற்ற உணர்ச்சியிலிருந்து என்ன செய்யணுன்னே தெரியாமல் அப்படியே இருந்திருப்பாங்க. ஆன்மா வறண்டு போயிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை தருவதுதான் இந்த ஜெபமாலை. பாவங்களை கழுவுகின்ற மிக அருமையான ஆசிரியை இந்த ஜெபமாலை தருது. மாதா அதை தராங்க. இதை பிடிச்சி வேண்டிட்டோம்னா போதும், எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அதற்கு மனஸ்தாபம் நாம் படுகின்ற பொழுது ஜெபமாலை வழியாக மாதா ஆண்டவர்கிட்டமிருந்து மிக பெரிய வரமான மன்னிப்பை வாங்கி தராங்க. அது இந்த ஜெபமாலை செய்கிறது. 3வது, நம் எல்லா எதிரிகள் மீதும் வெற்றி அளிக்கிறது. இந்த தொடரில் பார்த்திங்கன்னா 1571 ஆண்டு லெப்பாண்டோ அப்படின்ற இடத்துல கிறிஸ்துவ படைகளை முஸ்லீம் படைகள் ஜெயிச்சு ஐரோப்பா முழுவதையும் பிடிச்சிடலான்ற நோக்கத்தில் வர்றப்ப இந்த ஜெபமாலையை ஜெபித்து எதிரி படைகளை, மிகப்பெரிய எதிரி படை 1.5 லட்சம் பேர், ஆனால் கத்தோலிக்க படை வெறும் 30,000 பேர் தான் எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சோம். நாம் எதிரிகள் மீது வெற்றி அளிக்கிறது. அதே போல் தான் வியன்னா வெற்றி, ஆஸ்திரியா நாட்டினுடைய வியன்னா, அதெல்லாம் நீங்கள் நெட்லேயே போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வரலாறுன்றதுனால இன்டர்நெட்லேயே இருக்குது. கிறிஸ்டியன் விக்ட்ரி ஓவர் வியன்னா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜெபமாலையால் அந்த வெற்றி கிடச்சிச்சின்னு. 4வது, புண்ணிய பயிற்சியை எளிதாக்குகிறது. 5வது, நமது ஆண்டவர் மீது அன்பால் நம்மை பற்றி எரியச் செய்கிறது. 6வது, வரங்களாலும் பேறுபலன்களாலும் நம்மை செல்வந்தராக்குகிறது. 7வது, இறைவனுக்கும் நம் அயலாருக்கும் நாம் செலுத்த வேண்டியவற்றை செலுத்த உதவுகிறது. அத்துடன் எல்லாம் வல்ல கடவுளமிருந்து எல்லா வகையான அருளையும் பெற்று தருகிறது. அப்போ இந்த 7 வரங்களையும் இந்த ஜெபமாலையை பிடிச்சி நம்ம வேண்டுறப்ப நமக்கு மாதா பிதாவிடமிருந்து நமக்கு வாங்கி தராங்க. எவ்வளோ மிகப்பெரிய உதவியை நமக்கு செய்கிறாங்க பாருங்கள். மாதா ஒரு இடத்துல சொல்கிறாங்க என்னென்னா, நீங்கள் உங்கள் ஜெபமாலையை சொல்லும்போது சம்மனசுக்கள் அக்களிக்கின்றனர், பரிசுத்த தமத்திருத்துவம் அதிலே மகிழ்வு கொள்கிறார், என் மகனும் அதிலே ஆனந்தம் கொள்கிறார், நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சபையில் திருப்பலி பூசைக்கு பிறகு நான் அதிகம் நேசிப்பது ஜெபமாலையை தவிர வேறு எதுவும் இல்லை. மாதா இந்த அருமையான வார்த்தைகளை ஜெபமாலை பக்தியை பரப்பின முத்தி பேறு பெற்ற ஆலன் டி லா ரோச்சுக்கு இதை சொல்கிறாங்க மாதா. ஒரே சமயத்தில் பிதாவையும் அவருடைய திருமகன் ஆண்டவரையும் மாதாவையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய செயலாக இந்த ஜெபமாலை ஜெபிக்கிறது இருக்குது. அப்போ நம்ம இதை விட்டுட்டு நம்ம ஏதேதோ வகையில் போயிட்டுருக்கிறோம். ஏதேதோ ஜெப முறைகள், ஏதேதோ என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஜனரஞ்சக பக்தி கொண்டாட்டங்கள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. எதுவுமே தேவையில்லை, ஜெபமாலை இருந்தால் போதுன்றாங்க மாதா. அப்போ மாதா சொல்கிறதை விட்டுட்டு நம்ம சொந்த இஷ்டத்துக்கு
சொந்த கற்பனைகளில் நாம் ஊனியம் பக்தின்ற பேரிலையும் ஜபம்ன்ற பேரிலையும் அதை கடவுள் அதை மகிமைப்படுத்துகின்றோம் என்ற பெயரிலையும் நாம் செய்கிறது எல்லாமே மாதா சொல்கிறதில்ல. அதெல்லாம் ஆனால் மாதா சொல்வது எதுன்னா இந்த ஜெபமாலை ஜெபிங்கன்னு தான். இதை ஜெபிச்சா போதும், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய தூதராக இருந்து ஜெபமாலை பக்தியை பரப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.